அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களோட இந்த ஒரு காணொளி, அதாவது வலையொலி காணொளி மூலம் உங்களை சந்திக்கிறதுல நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் குழுமத்தின் சார்பில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்களுக்கு இந்த இந்த நாங்கள் இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் என்ற இந்த குழுமம் 28ஆம் தேதி ஐப்பசி மாதம் 2024 நாங்கள் ஆரம்பித்ததின் நோக்கம் நல்ல உள்ளங்கொண்ட சில உறவுகளோட நாங்கள் ஒரு ஒரு உரையாடல் ஒன்று நிகழ்த்திய போது நாங்கள் இப்படி எங்களோட தாயகத்தில், அதாவது தொப்புள் கொடை உறவுகளாக இருக்கிற எங்களோட தாயக மக்களில் நலிவுற்றோர், இந்த நலிவுற்றோர்ன்ற விஷயத்துக்குள்ளே 3 விஷயங்களை நாங்கள் பிரதானமாக உள்ளடக்கி இருக்கிறோம். அதில் முதலாவது கல்வி, அடுத்தது வாழ்வாதாரம், அடுத்தது மாற்றுத்திறனாளிகள். இந்த நலிவுற்றோர் என்ற அந்த விஷயத்தில் நாங்கள் ஏன் இப்படி ஒரு வேலை திட்டத்தை புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற நாங்கள் உறவுகள் எல்லாம் ஏன் செய்ய வேணும் என்று நாங்கள் வழிகிட்ட ஆரம்பித்து நாங்கள்னு சொன்னால், நாங்கள் எங்களோட தாயகத்தில் இருந்து நாங்கள் புலம்பெயர்ந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளவோ இன்னல்களுக்கு மத்தியில் இந்த புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் தங்களோட வாழ்க்கையை ஒரு மெழுகுதிரி மாதிரித்தான் உருகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது வேலை சுமை, இவ்வளவோ இன்னல்கள், இவ்வளவோ பிரச்சனைகள், உடல் உபாதைகள், அதுகளுக்கு மத்தியில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற நாங்கள் ஏதோ ஒரு சிறுதுளி பெருவெள்ளம் என்ற அந்த வார்த்தைக்கு அமைய எங்களால் இயன்ற அந்த உதவிகளை மனது தாயகம் தொப்புள் கொடி உறவுகளுக்கு செய்ய வேணுமென்று பெரும் ஒரு நல்ல ஒரு எண்ணம் கொண்ட கன உள்ளங்கள் ஒன்று சேர்ந்ததுன்ற ஒரு வெளிப்பாடு தான் இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள். இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் 28ஆம் தேதி ஐப்பசி மாதம் 2024 எங்களால் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து நாங்கள் உலகத்தில் பரந்து வாழ்கிற புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற எல்லா உறவுகளையும் இணைச்சினாங்கள். எங்களது வாட்ஸ்அப் குழுமம், அதாவது வாட்ஸ்அப்பை புலனம் என்று சொல்லுவோம். அந்த புலனம், அதாவது வாட்ஸ்அப் புலன குழு மூலமாக இணைச்சினாங்கள். அதாவது புலம்பெயர் தேசத்தில் செறிந்து எல்லா நாடுகள்லையும் செறிந்து வாழ்கிற எங்களோட உறவுகளை இணைச்சு நாங்கள் முதல் தரமாக 28ஆம் தேதி ஐப்பசி மாதம் 2024 இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் என்ற ஒரு குழுமத்தை ஆரம்பித்து அதில் நாங்கள் எங்களோட தாயகத்தில் தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கிற நல்ல தரமான கல்வி மற்றதும் சேவையல்ல, அரச சேவையல்ல, நல்ல ஒரு தரத்தோட நல்ல ஒரு அதிகாரிகளாக மிகவும் உயர்ந்த பதவி வகிக்கிறாக்களை தெரிவு செய்து அவை கூடாக நாங்கள் இந்த வேலை திட்டத்தை செய்கிறதுக்கு முன்வந்த நாங்கள் என்றால் எங்களோட வேலை திட்டத்தில் எந்த விதமான ஊழல்களும் இடம்பெறக்கூடாதுன்றதில் நாங்கள் மிகவும் கரிசனையாக மிகவும் அக்கறையாக இருந்த நாங்கள். அந்த வகையில் தாயகத்தில் இருக்கிற மிக முக்கியமான பதவிகளில் இருக்கிற ஆக்களை நாங்கள் இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் என்ற செயல்திறனை, அதாவது செயல்பாட்டை அங்கே நடைமுறைப்படுத்துறதுக்கு 5 பேர் கொண்ட குழு கொண்ட முதல் தரமாக நாங்கள் தெரிவு செய்த அந்த தெரிவு செய்ததில் பாடசாலை அதிபராக இருக்கிறார், சமுத்தி தலைமைப்பூட முகாமையாளராக இருக்கிறார், அரச சார்பு நிறுவனங்களில் மிக பெரும் பதவியில் இருக்கிறவர் மற்றது ஆசிரியராக கடமையாற்றவை இருக்கிறோம். ஏன் நாங்கள் வேலையெல்லாம் இணைச்ச நாங்கள் என்றால், எங்களுக்கு அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் உள்ள ஆக்கள் எங்களோட இந்த வேலை திட்டத்தை செய்கிறதுக்கு தேவையென்ற காரணத்தால் நாங்கள் அவைகளை இணைச்சி கொண்டு எங்களோட முதலாவது பணி கார்த்திகை மாதத்துக்கு நாங்கள் ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி இந்த குழுமத்தை ஆரம்பித்த கையோடையே முதல் தரம் எங்களோட முதலாவது வேலை திட்டமாக கார்த்திகை மாதம் நாங்கள் கல்வி, வாழ்வாதாரம், மாற்றுத்திறனாளிகள் என்ற வகையில் நாங்கள் தெல்லிப்பளை, அதாவது எப்படி எங்களோட வேலை திட்டத்தை நாங்கள் செய்கிறோம்னு சொன்னால், இங்கே புலம்பெயர் தேசத்தில் எல்லா நாடுகள்லையும் இருந்து, அதாவது பிரான்ஸில் தான் நாங்கள் எங்களோட நிர்வாக இதுகளை மேற்கொண்டிருந்தாலும் புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற எல்லா நாடுகளும், உதாரணமாக கனடா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, இப்படி பலதரப்பட்ட நாடுகளில் இருந்து எங்களுக்கு இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்களுக்கு நிதி பங்களிப்பு கொண்டிருக்குது. அந்த நிதி பங்களிப்பு நாங்கள் எங்களோட குடும்பம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சில மாதங்கள்லேயே எங்களுக்கு பெரும் பங்களிப்பு சிறுதுளி பெருவெள்ளம் என்ற வகையில் பெரும் பங்களிப்பு எங்களுக்கு வந்தது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால்,
எல்லாரும் வந்து நிதி பங்களிப்பு செய்யணும், அங்கே வேலை திட்டம் செய்யணும். நாங்கள் தொடங்கினதிலிருந்து இன்று வரையும் நாங்கள் அதை என்ன மாதிரி அணுகி கொண்டு போகணுன்றதில் வந்து நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம்னு தான் சொல்லணும். என்னென்னு சொன்னால் உங்கள் நிறைய பேர் வந்து இந்த புலம்பெயர் தேசங்களில் இருந்து ஒவ்வொருவர் நிறுவனங்கள் ஒவ்வொருவர் தனிப்பட்ட ரீதியாக உதவிகள் எல்லாம் செய்து அந்த உதவிகள் சரியான முறையில் போய் சென்றடையாமல் ஒரு காரணம். ரெண்டாவது விட கணக்கு வழக்குகள் நேர் சீராக காட்டப்படாதால உதவி வழங்கின அன்பு உறவுகள் இவையை நம்பி நாங்கள் உதவி வழங்குறதுல எங்களுக்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. இதால் நேர்த்தியான முறையில் செயல்படையில் கணக்குகள் சீராக காட்டப்படையில் என்ற காரணத்தால் இடையில முறிஞ்சு போன எவ்வளவோ அமைப்புகள் இருக்குது. அந்த வகையில் வந்து நாங்கள் முதல் தரம் எங்களுக்கு கொண்டு ஒரு சட்டத்திட்டங்களை வகுத்து நோக்கத்தை வகுத்து என்னென்ன கட்டுப்பாடுகள் என்ன விதிமுறைகள்ன்றதை ஆரம்பத்திலிருந்தே தெளிவாக தொகுத்து அதன்படி நாங்கள் செயற்பட்டு வந்த காரணத்தாலே கார்த்திகை மாதம் வந்து நாங்கள் எங்களோட குடும்பத்தின் செயல்பாடு நாங்கள் எப்படி வந்து மேற்கொள்கிறோம்னு சொன்னால் புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற ஆட்கள் வந்து பிரான்ஸில் ஒரு எனது நண்பரும் முகாமைத்துவ பீட முன்னாள் பல்கலைக்கழக மாணவனுமாகிய ஸ்ரீசங்கர் அவர்களுடைய வங்கி கணக்குக்கு பிரான்ஸில் இருக்கிறார்கள் தங்களுடைய இருப்பு பணத்தை வெப்பிலிடினோம். அதே மாதிரி தாயகத்தில் 3 பேர் அரச பதவியில் இருக்கிற 3 நல்ல தகுதி வாய்ந்த ஆக்கள் என்ற வங்கி கணக்குக்கு 3 பேர் இணைந்த வங்கி கணக்குக்கு புலம்பெயர் தேசங்களில் இருந்து நிதி பங்களிப்பை செய்கிறார்கள். அவற்றின் வங்கி கணக்குகளை வெப்பிலிட்டு அந்த வெப்பிலிட்ட வங்கி கணக்கில் இருந்து பிரான்ஸில் இருந்து போகிற காசையும் அந்த குறிப்பிட்ட தாயத்தில் இருக்கிற வங்கி கணக்குக்கு நாங்கள் வெப்பில விட்டு அங்கே இருந்து அந்த நிதியை எடுத்து நாங்கள் கல்வி வாழ்வாதாரம் மாற்றுத்திறனாளிகள் என்ற வகையில் செய்து கொண்டு வரோம். அந்த வகையில் வந்து எங்களது முதலாவது நடவடிக்கை வந்து எப்படி நாங்கள் இந்த வேலை திட்டத்தை செய்கிறோன்னு தீர்மானம் எடுத்தினாங்கள் என்றால் பாரபட்சம் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் வடமாகாணத்தில் இருக்கிற எல்லா இடமும் நாங்கள் இந்த வேலை திட்டத்தை செய்ய வேணுமென்ற ஒரு நோக்கம். ரெண்டாவது வந்து முதல் தடவையாக வந்து நாங்கள் எப்படி இதை செய்கிறோன்னு முடிவெடுத்தினாங்கள் என்றால் ஒவ்வொரு பிரதேச செயலகங்களுக்கூடாக நாங்கள் வந்து இப்போ உதாரணமாக தெல்லிப்பளை பிரதேச சபையில் இருக்கிற பாடசாலைகளை முதல் தரம் தெரிவு செய்து அடுத்தது வந்து அடுத்த உடுவில் பிரதேச செயலகம் அடுத்தது வந்து சங்கான அடுத்தது வந்து சண்டிலிப்பாய் தீவகம் அப்படி எங்களோட இந்த நடவடிக்கை பரந்தளவில் நாங்கள் ஒரு சுழற்சி முறையில் ரொட்டேஷன் அடிப்படையில் அதாவது சுழற்சி முறையில் செய்து கொண்டு வரோண்டு முடிவெடுத்தினாங்க. அந்த அடிப்படையில் எங்களோட கார்த்திகை மாதத்துக்குரிய வேலை திட்டம் வந்து கல்வி என்ற ரீதியில் வந்து நாங்கள் முதல் முறையாக தெல்லிப்பளை ஏஜிஓ டிவிஷன் பிரதேச செயலகத்துக்குள் அடங்குகிற அளவட்டியில் இருக்கிற 6 பாடசாலைகளை நாங்கள் அதிபர்களூடாக தொடர்பு கொண்டு அந்த பாடசாலைகளில் தெல்லிப்பளை அந்த பிரதேச செயலகத்துக்குள்ள இருக்கிற இனி இல்லையென்ற மிகவும் வறுமைக்கோட்டுக்கு உட்பட்ட பிள்ளைகளை தெரிவு செய்து அந்த பாடசாலை அதிபர்களோட தொடர்பு கொண்டு அந்த அதிபர்கள் மூலம் பெறப்பட்ட நேர்த்தியான தகவல் எந்த பக்கச்சார்பும் இல்லாமல் பெறப்பட்ட தகவல் அடிப்படையில் முதல் தடவையாக 72 மாணவர்களை தெரிவு செய்து 6 பாடசாலைகள் மொத்தம் 72 மாணவர்களை தெரிவு செய்து தலா ஒவ்வொரு மாணவருக்கும் 2000 ரூபாய் படி பவுச்சர் அதாவது வந்து அவர்கள் தங்களுடைய கல்வி தேவைக்குரிய உபகரணங்களை வாங்குவதற்குரிய 2000 ரூபாய் பெறுமதி கொண்ட பவுச்சர்களை நாங்கள் 72 மாணவர்களுக்கு முதல் தடவையாக அந்த 6 பாடசாலை மாணவர்களையும் அருணோதயா கல்லூரி அளவட்டி அருணோதயா கல்லூரிக்கு அழைத்து அதோட நிகழ்வாக செய்து அதுக்குரிய ஒளி காணொலியை வந்து நாங்கள் எங்களோட குழுமத்தின் ஊடாக வெளியிட்டிருக்கிறோம். அதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கள்னு நினைக்கிறேன். மற்றது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நாங்கள் குருநகர் கொழும்புத்துறை ஆகிய இடங்களில் 2 பேரை தெரிவு செய்து கார்த்திகை மாதத்துக்குரிய நடவடிக்கைகள் வந்து நாங்கள் அவர்கள் கேட்டதுக்கிணங்க அவர்கள் வந்து இடுப்புக்கு கீழே இயங்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிற காரணத்தால் அவர்கள் கேட்டதுக்கிணங்க அவர்களுக்கு மருந்து பொருட்களை வேண்டி வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதோட எங்களோட கார்த்திகை மார்களுக்குரிய பணி நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் முடிஞ்சுது.
இப்போ வாழ்வாதாரம்ன்றதுக்கு உங்கள்கிட்ட இருந்து ஒரு கேள்வி ஒன்று வரும். வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் என்ன செய்த நீங்கள் என்று. வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் என்ன செய்த நாங்கள் என்றால், இப்போ குறிப்பிட்ட அந்த 2000 ரூபா கொடுத்த அந்த மாணவர்களுக்கு வந்து இனி இல்லைன்ற வறுமைக்கு கீழே இருக்கிற மாணவர்கள், அவர்கள் வந்து தாய் தகப்பன் வந்து குறிப்பாக பார்த்தீங்களா கூலி வேலைக்கு போகிறார்கள், நாளாந்த கூலி வேலைக்கு போகிறார்கள். அவர்களுக்கு நிரந்தர வருமானம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு பாடசாலை பிள்ளைக்கு ஒரு கொப்பியை வேண்டி கொடுக்கறதுக்கோ, ஒரு பென்சிலை வேண்டி கொடுக்கறதுக்கோ, அல்லது பாடசாலை உபகரணத்தை வேண்டி கொடுக்கறதுக்கோ அவர்களுக்கு இயலாது. நிரந்தர வருமானம் இல்லை. அப்போ நாங்கள் அந்த 2000 ரூபாயை வந்து அவர்களுக்கு பாடசாலை உபகரணம் வேண்டதுக்கு கொடுத்ததாலே அவையின் குடும்பத்துக்கும் அந்த 72 மாணவற்ற குடும்பத்துக்கும் வாழ்வாதாரத்துக்கும் மறைமுகமாக உதவி செய்ததாக தான் நாங்கள் அதை கணக்கில் எடுக்கிறோம். மற்றது இந்த கார்த்திகை மாதத்துக்குரிய எங்கண்ட வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் என்ற வரையில் ஒரு பெண் உட்பட ஒரு ஆணுக்கு வந்து இடுப்புக்கு கீழே வழங்காத நிலைமையில் இருக்கிறார்களுக்கு அவையோட தொடர்பு கொண்டு இதுக்கண்ட ஒரு குழு கொண்டு தெரிவுக்குழு கொண்ட நாங்கள் அங்கே நியமிச்சிருக்கிறோம். அந்த தெரிவுக்குழுவின் தெரிவு செய்த அடிப்படையில் முதல் தரமாக கார்த்திகை மாதம் 2 மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நாங்கள் கொழும்புத்துறை குருநகர் பாசவூர் அந்த இடத்துல இருக்கிற 2 பேருக்கு வந்து நாங்கள் அவர்கள் கேட்டதுக்கு அவர்களுக்குரிய உணவுப் பொருட்களை வந்து மருந்து பொருட்களை வந்து நாங்கள் வழங்கி இருக்கிறோம். மார்கழி மாதத்துக்குரிய எங்கட நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் என்ற செயல்பாடு பார்த்தீங்களா, மார்கழி மாதம் வந்து பரீட்சை நடைபெற்ற காரணத்தினால பாடசாலை விடுமுறை காலம் என்றபடியாக பாடசாலை வந்து ஜனவரி 2ஆம் தேதி தான் ஆரம்பித்தது. விடுமுறை விட்டு 2ஆம் தேதி ஆரம்பித்தபடியாக நாங்கள் பாடசாலை அதிபர்களோட தொடர்பு கொண்டு நாங்கள் அந்த பாடசாலை கல்விக்கு உண்மையில உதவி தேவைப்படுற அந்த வறிய மாணவர்களை தெரிவு செய்கிறதுல எங்களுக்கு ஒரு சில எங்களோட தேர்வு குழுவுக்கு ஒரு இடர்பாடு இருந்தது. பாடசாலை விடுமுறை நாட்கள் என்றபடியாக மார்கழி மாதம் பாடசாலை அதிபர்களோட தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட அவையின் தகவல்களை பெற முடியாமல் இருந்த ஒரு அசாதாரண சூழ்நிலை காரணமாக நாங்கள் மார்கழி மாதம் 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 10,000 ரூபா பெறுமதியான உலர் உணவுகளை வந்து வழங்கியிருக்கிறோம். அந்த உலர் உணவுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட வாகனத்தை நாங்கள் ஒழுங்கு செய்து நம்மளோட தேர்வுக்குழு அங்கே செயலை நடைமுறைப்படுத்துகிற ஆக்கள் ஊடாக இனியில்லையண்ட மிகவும் அதாவது தங்களால் இயங்கி தங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மேற்கொள்ள முடியாமல் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் 5 பேரை தெரிவு செய்து அவர்களுக்குரிய உலருணவு தலா 10,000 ரூபா பெறுமதியான உலருணவு பொருட்களை வழங்கி இருக்கிறோம். அதுக்குரிய ஆதாரங்களை எல்லாம் நாங்கள் புகைப்படங்களோட நாங்கள் உங்களுக்கு வெளியிட்டிருக்கிறோம். மற்றது வந்து எங்களோட இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்களில் மற்றவைக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்று பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய வேலை திட்டங்களை புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து தாயகத்துக்கு செய்யினோம். நாங்கள்லாம் தனியாக செய்கிறோம்னு சொல்லி இந்த ஒளி காணொலியை நான் வெளியிட இல்லை. நிறைய பேர் செய்கிறோம். ஆனால் எங்களுக்கும் அவைக்கும் என்ன வித்தியாசம்ன்றா, நாங்கள் ஒரு அரச நிறுவனத்தில் வந்து இப்படி உங்களுக்கு தெரியும் வெளிநாடுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்களா கணக்கு வழக்குகள் நேர் சீராக இருக்க வேணும், சரியான கட்டுப்பாடுகள். அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த துறையில் மிகவும் அனுபவம் உள்ள ஆக்கள் இதை செயல்படுத்துகிறபடியாக நாங்கள் ஒவ்வொரு மாதமும் வந்து நாங்கள் செய்கிற வேலை திட்டங்கள் செய்தது முடித்ததின் பின்பு வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறோம். அந்த அறிக்கையை வந்து அந்த அறிக்கையை அது சம்பந்தப்பட்ட மிகவும் அறிவும் அனுபவம் உள்ள ஒரு ஆளை வச்சு தான் எங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஆள் வந்து அறிக்கையை வந்து மாதாந்தம் ஒவ்வொரு மாதமும் எங்களோட வேலை திட்டம் முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து இன்னென்ன செய்த நாங்கள் இவ்வளவு வந்திருக்குதுன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு ஆதாரத்தோடு ஒவ்வொரு மாதமும் வெளியிடுறோம். அதே நேரம் வந்து புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து வாராக்கள் என்ற காசுகளை வந்து நாங்கள் இயலுமான வரையும் வந்து வங்கி கணக்கில் வைப்பிலிட சொல்லித்தான் சொல்கிறோம். யார்கிட்டையுமே கையில் காசு வேண்டதை ஊழலை தவிக்கிறதுக்காண்டி நாங்கள் அதை வந்து நிராகரிக்கிறோம். அதாவது கையில் காசு வேண்டதை நாங்கள் நிராகரித்து அதை மறுத்து நாங்கள் இயலுமான வரைக்கும் வந்து நாங்கள் அந்த காசை தாயகத்தில் இருக்கிற வங்கி கணக்கில் வைப்பிலிட வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே பிரான்ஸில் இருக்கிற எங்கட அது பணம் சேகரிக்கிறதுக்கு நியமிக்கப்பட்ட நபர்கிட்ட வங்கி கணக்கு ஊடாகத்தான் நாங்கள் செய்கிறோம். இதுக்கான காரணம் என்னென்றால், எதிர்காலத்தில் நாங்கள் வந்து ஊழல்களை ஆரம்பத்திலேயே தடுக்கிறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் வேண்டி. மற்றது வந்து ஒவ்வொரு மாதமும் எங்களோட வேலை திட்டம் முடிஞ்ச உடனே நாங்கள் என்னென்ன வேலைகள் செய்திருக்கிறோம், கல்விக்கு என்ன செய்திருக்கிறோம், மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன செய்திருக்கிறோம், வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்திருக்கிறோம்ன்றத ஆதாரங்களோட புகைப்படங்களோட இதை விட தெளிவாக வெளியில் கொண்டுறாத அளவுக்கு மிகவும் நேர்த்தியான முறையில் நாங்கள் அதை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். யாருக்குமே இந்த சந்தேகமும் வராத அளவுக்கு நாங்கள் எங்களோட பணிகளை மிகச்சிறப்பாக, அதாவது புலம்பெயர் தேசத்தில் இருந்து நாங்கள் நிதியை சேகரித்து அங்கே தாயகத்துக்கு அனுப்புகிற அதே நேரம் தாயகத்தில் இருக்கிறவை மிகவும் அர்ப்பணிப்புடன். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த சமுதாயத்தில் வந்து
இன்றைக்கு சோஷியல் சர்வீஸ், அதாவது சமூக வேலைகள், அதாவது சமூக வேலைகளை செய்யறதுக்கு யாருமே முன்வாரது இல்லை. அதுக்கான காரணம் என்னென்று கேட்டீங்கள் என்றால், எங்களுக்கு இந்த வேலை திட்டத்தை செய்யறதால எங்களுக்கு என்ன லாபம், எங்களுக்கு என்ன பிரயோசனம், எங்களுக்கு ஏதாவது நிதி வருகுதான்னு தான் நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். நாங்கள் இங்கே எவ்வளவோ வேலை சுமைகளுக்கு மத்தியில், உங்களுக்கு தெரியும், புலம்பெயர் தேசங்களில் இருக்கிறவையும் சொல்லனா துன்பங்களுக்கு மத்தியில தான் தங்களோட ஒவ்வொரு நாள வாழ்க்கையும் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அவர்கள் தங்களால் இயலக்கூடிய அளவு பணத்தை, அதாவது சிறுதுளி பெருவெள்ளம் என்ற வார்த்தைக்கு அமைய ஒவ்வொரு டைம் நாங்கள் பிரான்ஸை பொறுத்த மட்டும் குறைஞ்சது ஒவ்வொரு நபர்கிட்டையும் தலா 20 யூரோ வேண்டுறோம். என்ன காரணம் என்றால், நாங்கள் அதுக்கு கூடின அளவு பணத்தை எதிர்பார்க்க முடியாது. என்னன்னு சொன்னால், எல்லாருக்கும் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் தங்களோட வாழ்க்கையை அன்றாட நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் பெருந்தொகை பணத்தை கேட்கலாதுன்ற காரணத்தால், மற்றது மாதாந்தம் இந்த கொடுப்பனவை செய்ய வேணும் என்ற காரணத்துக்காண்டியும் நாங்கள் ஒவ்வொரு நபர்கிட்டையும் இருந்து தலா 20 யூரோக்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அந்த 20 யூரோ எங்களுக்கு தனிநபர் ஒருவர் 20 யூரோ தரைக்கு அது ஒரு பெரிய பெருந்தொகை பணமாக வரும். அந்த வகையில் நாங்கள் இந்த நிதி பங்களிப்பை எல்லா நாடுகளும், கனடா, ஆஸ்திரேலியா, லண்டன், ஜெர்மனி, நெதர்லாந்து போன்ற நாடுகளில் இருக்கிறார்கள். எங்கள் குழுமம் தொடங்கி இதில் நாங்கள் பெருமையோட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் 28ஆம் தேதி ஐப்பசி மாதம் 2024 இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் குழுமத்தை ஆரம்பித்த நாங்கள் இன்றைக்கு நாங்கள் கார்த்திகை மாதம் 1வது மாதமே 72 மாணவர்களுக்கு தலா 2000 ரூபாய் படி 1,44,000 ரூபாய்க்கு அவர்களுக்குரிய பாடசாலை உபகரணம் வேண்டதுக்குரிய வவுச்சரை கொடுத்துருக்கிறோம். 2 மாற்றுத்திறனாளிகளை செய்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த மார்கழி மாதம் நான் இப்போ குறிப்பிட்டது போல மார்கழி மாதம் பாடசாலை விடுமுறை வந்தபடியா நாங்கள் 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு மாத்திரம் நாங்கள் தலா 10,000 ரூபாய் படி அவர்களுக்கு உலருணவு கொடுத்துருக்கிறோம். அதுண்ட ஆவணங்கள் எல்லாம் நாங்கள் எங்களோட குழுமத்தில் வாட்ஸ்அப், அதாவது புலனம், வாட்ஸ்அப்ன்றது புலனம் எங்களோட நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் புலனம் குழுமத்தில் ஆதாரங்களோட பதிவிட்டு இருக்கிறோம். அதை விட நாங்கள் எங்களோட நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் என்ற குழுமத்தின் பேரில் ஒரு முகநூல் கணக்கொன்று திறந்து எங்களோட வேலை திட்டங்களை உலகத்தில் பறந்து வாழ்கிற எங்களோட புலம்பெயர் தேச உறவுகளுக்கு நாங்கள் தெரியப்படுத்தி நாங்கள் நேர்த்தியான முறையில் செயல்படுறோம், இவங்களை நம்பி நாங்கள் பணத்தை கொடுக்கலாம், இவங்க சரியான முறையில் கணக்குகள் காட்டுறாங்கள் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கும், மற்றது நாங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் குறிப்பிட்ட சில உறுப்பினர்களை இருக்கிறபடியால் வெளியில் நாங்கள் புதுக்க ஆக்களை இணைக்கிறதுல எங்களுக்கு நிதி பங்களிப்பு செய்யறதுல எங்களுக்கு சில இடர்கள் இருக்குது. ஏனென்றால் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் குறிப்பிட்ட ஒரு அங்கத்தவர்கள் மாத்திரம்தான் நாங்கள் செய்கிற வேலை திட்டத்தை பார்க்கினோம். குறிப்பிட்ட சில அங்கத்தவர்கள் உறுப்பினர்கள் மாத்திரம்தான் எங்களுக்கு பண உதவியை நிதி பங்களிப்பை செய்யணும். அப்போ எங்களுக்கு அங்கே தேவைப்பாடுகள், அதாவது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் என்ற தேவைப்பாடுகள் எங்களுக்கு நிறைய இருக்குது. இப்போ உதாரணமாக நாங்கள் இந்த மார்கழி மாதத்துக்குரிய வேலை திட்டத்தை பாடசாலை விடுமுறை நாட்கள் என்றபடியா மார்கழி மாதத்துக்குரிய வேலை திட்டத்தையும் தை மாதத்துக்குரிய கல்விக்குரிய வேலை திட்டத்தையும் நாங்கள் இந்த தை மாதம் செய்திருக்கிறோம். அதுக்குரிய அறிக்கைகள் எல்லாம் மிக விரைவில் புகைப்படங்களோட ஆதாரத்தோட உங்கள் நாங்கள் முன்னிலைப்படுத்துவோம். அதில் நாங்கள் சங்கான பிரதேச சேலத்துக்கு உட்பட்ட மிகவும் பின்தங்கின பாடசாலையில் நாங்கள் உதவி செய்திருக்கிறோம். அதே மாதிரி உடுவில் பிரதேச செயலத்துக்குட்பட்ட பாடசாலைகளுக்கு நாங்கள் இந்த முறை செய்திருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த மட்டும் நாங்கள் இந்த உலருணவு பொருட்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு மருந்து பொருட்கள் கொடுக்குற சம்பந்தமாக எங்களோட குழுமத்தில் ஒரு சிறந்த ஆலோசகராக இருக்கக்கூடிய வைத்திய கலாநிதி நிசாந்தன் மற்றும் பிரதி கல்வி பணிப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற ஸ்ரீகுமரன் அவர்கள் விடுத்த வேண்டுகோளை நாங்கள் மதித்து அவர்களுக்கு கொடுத்த ஒரு ஆலோசனை என்னன்னு சொன்னால், மாற்றுத்திறனாளிகள்ன்றது நீங்கள் ஒரு உதவி மாற்றுத்திறனாளிக்கு நீங்கள் நிரந்தரமாக அவர்களுக்கு எதையுமே செய்துவிட முடியாது. அந்த வகையில் நீங்கள் ஒருக்கா வழங்குற உதவி அவர்களோட வாழ்நாள் பூரா அவர்கள் அதை தன்னிச்சையாக சுயமாக தாங்கள் இயங்கி தங்களோட வாழ்வாதாரத்தை நிறுத்தக்கூடியதாக இருக்க வேணும் என்ற ஒரு அழுத்தமான வேண்டுகோளுக்கு அமைய நாங்கள் இந்த முறை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்னு சொல்லி சொன்னால், முதல் தரமாக அவை இந்த வேண்டுகோளை மதிச்சு, அதாவது இப்போ அவை என்ன சொல்லினோம் என்றால், ஒரு மாற்றுத்திறனாளிக்கு நீங்கள் ஒரு உதவியை செய்தால், இப்போ ஒரு உலருணவை நாங்கள் கொடுத்த மாதிரி இருந்தால் அந்த உலருணவு நாங்கள் கொடுத்து முடிஞ்சதோட அவை அடுத்த முறையும் இன்னொரு ஆள் தங்கு நிலை வாழ்க்கை, அதாவது தமிழில் சொல்ல போனால் நல்ல தமிழில் தங்கு நிலை வாழ்க்கையை உருவாக்கக்கூடாதுன்றதை எங்களுக்கு வலியுறுத்தி சொன்னார்கள். அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிறார், கணவன் மாற்றுத்திறனாளி என்றால் மனைவிக்கு நாங்கள் கணவன்
கணவனால் வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத, அவரால் சுயமாக இயங்க முடியாத நிலையில் அவற்ற மனைவிக்கு வந்து அவன் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காண்டி அவர் சுயதொழிலாக, அதாவது சுயமாக தங்களில் அடுத்தவரில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்காம அவர்களுக்கு சுயமாக ஒரு தொழில் செய்யக்கூடிய மாதிரி ஒரு திட்டத்தை உருவாக்குங்கோன்ற வகையில் இந்த முறை நாங்கள் எங்களை எல்லாற்ற ஆலோசனைக்கு ஏற்ற வகையில் வந்து நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்றால், ஒரு கோழிக்கூடு ஒன்று 30,000 ரூபா பெறுமதியான ஒரு கோழிக்கூடு ஒன்று மிகவும் தரமான இதில் ஒரு மாற்றுத்திறனாளியை தெரிவு செய்து அவருக்கு கோழிக்கூட்டை வந்து நாங்கள் செய்து அதுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட கோழியையும் வேண்டி கொடுத்து அந்த கோழிக்குரிய முதல் ஆரம்ப கட்டமாக அதற்குரிய கோழிக்கு போடக்கூடிய உணவுகள் அதுகளுக்குரிய உபகரணங்களையும் வேண்டி கொடுத்து ஆரம்பிக்கிறோம். என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், அந்த மாற்றுத்திறனாளி வந்து சகோதரியோட தான் தங்கி இருக்கிறார். அவரால் இந்த விதமான தொழிலும் செய்ய முடியாது. அப்போ அவர் கேட்டதுக்கிணங்க தான் சகோதரியில தங்கி வாழ்ற ஒரு நிலைமை இருக்கு, தனக்கு ஒவ்வொருக்காவும் சாப்பிடைக்கையும் தான் தங்கி வாழ்றனே இன்னொரு ஆளுக்கு கரைச்சல் கொடுக்குறேன் என்ற ஒரு உணர்வு தன் மனதை உறுத்தி கொண்டிருக்கின்ற வேண்டுதலுக்கு அமைய நாங்கள் சகோதரிக்கு வந்து அந்த உதவியை செய்திருக்கிறோம். அப்போ அவருக்கு ஒரு திருப்தி இருக்குன்னு சொன்னால் தான் சும்மா இருக்கையில் தானும் தன் பங்களிப்பை தன் வாழ்வாதாரத்துக்கு தான் சாப்பிட்றதுக்கு தன் வாழ்க்கைக்கு தான் செய்கிறேன் என்ற ஒரு மறைமுகமான ஒரு இதை நாங்கள் அவருக்கு செய்திருக்கிறோம். இது ஒரு நல்ல திட்டம். இந்த ஆலோசனையை வழங்கின பிரதி கல்வி பணிப்பாளர் மற்றும் வைத்திய கலாநிதி நிசாந்தன் அவர்களுக்கு எங்களோட குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளின் வேலை திட்டத்தை வந்து நாங்கள் குறிப்பிட்ட அளவு ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளேயே எங்கிக் கொண்டிருக்கிறபடியால் எங்களுக்கு நிதி பங்களிப்பு செய்கிறதுக்கு ஆக்கள் வந்து குடும்பத்தில் இருக்கிற ஆக்கள் மாத்திரம்தான் இருக்கிறோம். அதை நாங்கள் விரிவுபடுத்துகிற நோக்கத்திலையும் சர்வதேச பரப்பளவில் புலம்பெயர் தேசத்தில் எங்களோட இந்த நடவடிக்கையை வந்து நாங்கள் வெளிக்கொண்டு வந்து அதன் மூலம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாங்கள் எங்களோட நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்களின் நிதியை வந்து பெரும்பான்மை பலத்தோட நாங்கள் அந்த நிதி பங்களிப்பை வந்து மூலதனமாக கொண்டு நிறைய வேலை திட்டங்களை செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடு தேவைப்பாடு எங்களோட குடும்பத்துக்கு இருக்குது. உதாரணமாக நான் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமைப்பாடு எனக்கு இருக்குது. உதாரணமாக நாங்கள் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு வந்து ஒரு பசுமாடு வேண்டி கொடுக்குறதா இருந்தால் கூட எங்களுக்கு இப்போ ஸ்ரீலங்காவில் தற்சமயம் பசுமாடு விலையின் அடிப்படையில் 1,50,000 ரூபா தேவைப்படுது. எங்களுக்கு வந்து இப்போ பிரான்ஸில் வந்து மொத்தம் 16 பேர் நிதி பங்களிப்பு செய்யணும். அதில் 2 பேர் வந்து ஒரு வருடத்துக்குரிய காசை எங்களோட தாய வங்கி கணக்கில் விட்டுருக்கணும். மொத்தமாக வந்து 16 பேர் பிரான்ஸில் இருந்து நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் குழுமத்துக்கு மாதாந்தம் வருடத்துக்கு தந்திருக்கிறோம். அவையல்ட பங்களிப்பு எல்லாம் நாங்கள் கணக்கு பார்த்து கணக்கு கண்டு நியமிக்கப்பட்ட குழுக்கள் வந்து அங்கே அந்த எங்களோட கணக்கறிக்கைகள் மாதாந்தம் வார எங்களோட நிதிகள் எல்லாம் நாங்கள் கணக்கு பார்த்த அடிப்படையில் ஒரு மாதம் எங்களால் 1,50,000 ரூபாய்க்கு உரிய வேலை திட்டத்தை, அதாவது நான் சொல்றது வந்து கல்வி, வாழ்வாதாரம், மாற்றுத்திறனாளி, இந்த 3 செயல் திட்டத்தையும் ஒரு மாதம் எங்களால் 1,50,000 ரூபாய்க்கு தான் வழங்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், நிறைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் தாயகத்தில் இருக்கிற தொப்புக்கொழி உறவுகளுக்கு உதவி செய்ய நல்ல மனதோட நல்ல ஒரு சுய விருப்பத்தோடு இருக்கிறத நாங்கள் நன்கு அறிவோம். ஆனால் உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், யாரை நம்பி காசை கொடுக்கறது, இவங்கள் நம்பிக்கையான ஆக்களா, சரியான முறையில் அந்த உதவி போய் சேருமா, உண்மையில உதவி தேவைப்படுற ஆக்களுக்கு அந்த பணம் போய் சேருமான்ற ஒரு பெரிய ஐயப்பாடு கேள்வி ஒன்று உங்களோட மனதில் இருக்கிறத நாங்கள் நன்கு அறிவோம். அந்த வகையில தான் நாங்கள் இப்போ 1,50,000 ஒரு பசுமாடு போகுதுன்ற வகையில் எங்களால் ஒரு ஆளுக்கு ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு பசுமாடு வேண்டி கொடுக்குறதா இருந்தால் எங்களுடைய அந்த மாதத்துரிய வேலை திட்டம் அந்த மாற்றுத்திறனாளிக்கு பசுமாடு வேண்டி கொடுத்ததோட முடிஞ்சிடும். நாங்கள் அடுத்த வட்டம் கல்விக்கு செய்கிறது அந்த மாதிரி எங்களுக்கு நிதி பலம் காணாது. ஆனபடியாக தான் நான் உங்களை எல்லாரையும் நான் மிகவும் தாழ்மையோடனும் பணிவோடனும் ஒரு வேண்டுதலாயும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொலியை பார்க்குற புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற நீங்கள் இதை மற்றவைக்கும் பகிர்ந்து இப்படி ஒரு நல்ல ஒரு வேலை திட்டம் செய்கிறோம், இந்த வேலை திட்டத்துக்கு வந்து உங்களால் ஆன ஒத்துழைப்பை உதவியை வழங்கி எங்களோட இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் பணி மென்மேலும் சிறந்து ஒரு எங்களால் நிறைய நலிவுற்றோர் வந்து பயனடைகிறத வந்து நாங்கள் வந்து மிகவும் விரும்புகிறோம். அதாவது வந்து நாங்கள் இந்த மண்ணில் பிறந்த நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு ஒரு நாளைக்கு இந்த மண்ணை விட்டு மரணிக்கிறது நிச்சயம். அந்த மரணத்துக்கு முன்னம் நாங்கள் இந்த சமுதாயத்துக்கு என்னத்தை செய்த நாங்கள் என்றதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணம் சிந்திச்சு பார்க்க சொல்லி நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
அதே நேரம் இந்த பெறுதற்கரிய மானிட புறவியை நாங்கள் எடுத்ததுக்கு காரணம் இந்த மண்ணில் பிறந்த நாங்கள் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்த நாங்கள்ன்றதை நாங்கள் ஒவ்வொருத்தையும் சிந்திச்சு பார்க்க வேணும். இதில் ஆக ஒரு 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 மிகவும் ஒரு சோகமான அதே நேரம் பெருமையோட சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றால், இங்கே இந்த பிரான்ஸை பொறுத்த மட்டும் உதவி செய்ததில் நிறைய பேரை பார்த்தீங்கள் என்றால் இனியில்லைன்ற மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள் எல்லாம் உதவி செய்யணும். அதாவது உடலால் அவர்கள் வேலை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். மற்றது சிறுநீரகம் ரெண்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கூட எங்களுக்கு இந்த நிதி பங்களிப்பை செய்யணும். ஆனால் நிதி வல்லமை இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு நாளைக்கு நாங்கள் தலா உங்கள்கிட்ட பிரான்ஸை பொறுத்த மட்டும் 20 தான் கேட்கிறோம். ஏனைய நாடுகளில் நாங்கள் பெருந்தொகை பணத்தை கேட்கல. ஏனென்றால் மாதாந்தம் நீங்கள் பங்களிப்பு செய்ய வேணும் என்றபடியா பெருந்தொகை பணத்தை நாங்கள் ஒவ்வொரு மாதம் உங்கள்கிட்ட கேட்க முடியாது. ஏனென்றால் நானும் சாதாரணமாக உங்களோட நிலைமையில தான் இருக்கிறேன். எனக்கு ஒவ்வொரு வாழ்க்கை முறையும் வடிவா தெரியும். அந்த வகையில் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எவ்வளவோ உடல் உபாதையால் பாதிக்கப்பட்டு வேலைக்கு போக முடியாத ஆட்கள், அதாவது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு 3 நாளும் கிழமையில 3 நாளும் வைத்தியசாலைக்கு சென்று தங்களோட ரத்தத்தை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் கூட எந்தவித ஒரு தயவு தாட்சணியம் மறுப்பு இல்லாமல் எங்களுக்கு இந்த நிதி பங்களிப்பை செய்யணும். அந்த வகையில் இந்த புலம்பெயர் தேசத்தில் பிறந்த தேசத்தில் இவ்வளோ பேர் உதவி செய்கிறதுக்கு விருப்பத்தோடு இருப்பீங்கள். சரியான ஆட்கள், சரியான குழு, சரியான அமைப்பு, நேர்மையான ஆட்கள் கிடைக்காதால நீங்கள் உங்களோட உதவி யார் மூலம் செய்கிறதுன்னு யோசிச்சு கொண்டிருந்தால் தயவு செய்து எங்களோட இந்த நைவீட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் குழுமத்தோட நீங்களும் கரங்கோத்து எங்களோட பலத்தை சேர்த்து தாயகத்தில் எங்களோட தொப்புள் கொடை உறவுகளாக இருக்கிற எங்களோட உறவுகள் எங்களோட உறவுகளுக்கு நாங்கள் உதவி செய்கிறதுக்கு உங்களாலான பணியை எங்களோட குழுமத்தின் ஊடாக செய்ய வேணும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பிரான்ஸில் நீங்கள் எங்களோட குழுமத்துக்கு ஊடாக உதவி செய்ய விரும்பினாக்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் ராசலிங்கம் சசிகரன் 0033 6 51 14 62 64. இந்த இலக்கத்தோட நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நான் மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்துகிறேன். ராசலிங்கம் சசிகரன் 0033 6 51 14 62 64. இது என்ற வாட்ஸ்அப் இலக்கம். பிரான்ஸில் நேரடியாக இருக்கிறார்கள் அல்லது புலம்பெயர் தேசம் வேறு நாடுகளில் இருந்து தொடர்பு கொள்ள நினைக்கிறார்கள், உதவி செய்யணும் என்று விரும்புகிறார்கள், உங்களோட ஐயப்பாடுகள், தெளிவுகள், கேள்விகள் ஏதாவது இருந்தால் இந்த நம்பர் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களோட ஐயப்பாடுகளை தெளிவுபடுத்தி நீங்கள் உதவி செய்யறதுக்கு முன்வரலாம். அதே நேரம் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் என்ற பெயர் தமிழில் நீங்கள் அடிச்சீங்கள் என்றால் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் என்ற பெயரில் ஒரு முகநூல் கணக்கொண்டு திறந்து அதன் ஊடாகவும் நாங்கள் எங்களோட வேலை திட்டங்கள் என்னென்ன செய்கிறோம் எங்களோட சகல இதுகளையும் நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். வறியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீர துடைத்து என்ற வள்ளுவ பெருந்தையின் வாக்குக்கு அமைய இந்த உதவி செய்கிறதுன்றது நாங்கள் யாரையுமே வற்புறுத்த இல்லை. எங்கள்கிட்ட இருக்கிறது எங்களால் இயலக்கூடிய உதவியை நாங்கள் மற்றவைக்கு செய்யணும்ன்றதை நாங்கள் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்க குழுமத்தினர் சார்பில் உங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். என்னென்னு சொன்னால் இந்த வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் அவதானித்த வகையில் எங்களோட குழுமம் அவதானித்த வகையில் இந்த புலம்பெயர் தேசங்களிலிருந்து தாயகத்துக்கு விடுமுறையில் செல்கிற ஆட்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அதாவது நான் யாரையும் துன்புறுத்ததுக்காண்டி சொல்லி இல்லை, ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், இந்த புலம்பெயர் தேசங்களிலிருந்து தாயகத்துக்கு விடுமுறையில் செல்கிற நீங்கள் அங்கே இனிலி என்ற தரமான விடுதிகள், அதாவது 5 நட்சத்திர விடுதிகள்லையும் மிகவும் அழகான நகரப்புறங்கள்லையும் உங்களோட சுற்றுலா பயணங்களை மேற்கொண்டு ஓட்டு அங்கே வறிய நிலைமையில் இருக்கிற யாருமே சந்திச்சு இப்படியெல்லாம் எங்களோட தாயகத்தில் கஷ்டப்படுறார்களான்றதை பார்க்குறதோ சொல்கிறதுக்கோ யாரும் விரும்புகிற இல்லை. அதாவது பெரும்பான்மையாக்கள் நீங்கள் விடுமுறையில் எங்களோட தாயகத்துக்கு போகிறீங்கள், அங்கே போயிட்டு அங்கே யாழ்ப்பாணம் நல்லா இருக்குது, நல்ல கட்டிடங்கள், எல்லாரும் வசதியாக இருக்கணும், எல்லாரும் கார் ஓடினோம், அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லையண்டு இங்கே வெளிநாடுல புலம்பெயர் தேசங்களில் சொல்கிறோம். உங்களை கொண்டு நாங்கள் எங்களோட குழுமம் அவதானித்த தொகுத்த புள்ளி விவரங்களும் உங்களுக்கு கொண்டு சொல்கிறோம். என்னென்றால் எத்தனையோ பாடசாலைகளில் 3 நேரம் சாப்பிடாம வர புள்ளிகள் இருக்கணும்ன்றதை நாங்கள் உங்களுக்கு மிகவும் ஒரு வேதனையோட சுட்டி காட்ட விரும்புகிறோம். காலுக்கு சப்பாத்தி இல்லாமல் ஒரு சீருடை அணிந்து கொண்டு வர முடியாத சூழ்நிலையில் எவ்வளவோ மாணவர்கள் இருக்கணும்ன்றதையும் உங்களுக்கு சுட்டி காட்டுறோம். அதே நேரம் மாற்றுத்திறனாளிகள் 3 நேரமும் சாப்பிடாம இருக்கிற எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் இருக்கணும். எத்தனையோ குடும்ப உறுப்பினர்கள் தங்களோட வாழ்வாதாரத்தை மேற்கொள்ளலாம் இருக்கு. தங்களுக்கு ஒருத்தருமே ஒரு சுயதொழில் செய்யறதுக்கு உதவி செய்யலையென்று தாங்கள் ஒரு
தற்கொலை செய்து கொள்றதுக்கு எடுத்த முடிவுகளோடு இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறோம். நீங்கள் யாழ்ப்பாணத்தில் அண்மையில உளவியல் மருத்துவ ஆய்வுகள் வெளியிட்ட தகவலின்படி நிறைய பேர் வந்து மனநீதியாக உளைச்சலுக்குள்ளாயிருக்கிறோம். அதுக்கு காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா வறுமை. அதாவது அவர் நீங்க கேட்பீங்களா, அவர் வேலைக்கு போகலாம் தானே, உழைக்கலாம் தானே என்ற ஒரு நாளாந்தம் கூலி வேலை செய்கிற ஒரு ஆளுக்கு இப்போ யாழ்ப்பாணத்தில் வடமாகாணத்தில் பொருட்கள் என்ற விலைன்ற அடிப்படையில் அவரால் பாடசாலைக்கு தேவையான இதுகளை பிள்ளைகளால் செய்ய முடியாது. இன்னொரு கேள்வி வந்து நாங்கள் அண்மையில் வந்து இந்த நிதி பங்களிப்பு சம்பந்தமாக கேட்ட பொழுது புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற அன்பர் எங்களுக்கு ஒரு கோரிக்கையை விடுத்தார். அங்கே வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் இவ்வளவோ நிதி அமைப்புகள் உதவி செய்கிற அமைப்புகள் எல்லாம் இருக்குது, அவையால் உதவி செய்வினம் தானே, உங்களுக்கு இந்த தேவை இல்லாத வேலை அப்படியாண்டு. நான் அவருக்கு ஒன்று பதிலை சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு சொன்னால், புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறார்கள் எவ்வளோ பேர் செய்கிற உதவியால் யாழ்ப்பாணத்தில் வந்து இன்றைக்கும் பிள்ளைகள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறத நாங்கள் மறக்கவும் இயலாது, மறைக்கவும் இயலாது. இப்போ உதாரணமாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற இலைமறைகாயா இருக்கிற எத்தனையோ அன்பு உறவுகள் ஒவ்வொரு மாணவன் படிப்பு செலவையும் தாங்கள் தனிப்பட்ட ரீதியில் எடுத்து அவர்கள் கல்வி முடிம்பெறையும் அவர்களுடைய கல்விக்குரிய சகல வேலை திட்டத்தையும் செய்கிறார்கள் என்றதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே நேரம் வந்து அமைப்புகள் இருக்குதுன்றதுக்கு எங்களிடம் அந்த கேள்வியை கேட்டு பிரியோசனம் இல்லை. அங்கே இருக்கிற அமைப்புகளிட்ட தான் போய் அவை அந்த கேள்வியை வினாவை தொடுக்க வேணும். இவ்வளவு நிறுவனங்கள் மக்களுக்காண்டி இருக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்கள் என்று அந்த கேள்விக்குரிய பதில நீங்கள் குறிப்பிட்ட பாடசாலைகளுக்கு நாங்கள் உதவி செய்த பிறகு அதுண்ட ஆதாரங்களை நாங்கள் உங்களுக்கு வெளியிடுறோம். அப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களோட வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக வந்து இவ்வளவு பின்தங்கின நிலைமையில கல்வி கற்க கூடிய மாணவர்கள் இருந்தும் அவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை வறுமை காரணமாக கல்வியை இடைநிறுத்துற ஒரு நிலைமையில இருக்கிறோம்ன்றதை நாங்கள் வந்து தெரியப்படுத்த வேணும். அதே நேரம் இன்றைய தலைமுறையினர் வந்து நாளைய வழிகாட்டிகள் என்று சொல்லுவினோம். அந்த அடிப்படையில் வந்து இப்போ இன்றைக்கு இளம் சமுதாயத்தை பார்த்தீங்களாண்டால் இப்போ எங்களுக்கு அங்கே தேர்வு குழுவில் இருக்கிற எங்களது தாயக நண்பர், மற்றது வந்து அங்கே எங்களோட நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் குழுமத்தில் செயல்படுத்துகிற எங்களோட நிர்வாக குழு கட்டமைப்பில் இருக்கிறவர்களோட நாங்கள் உரையாடல் வகுத்த போது அவர்கள் சொன்ன ஒரு வேதனையான விஷயம், அதாவது வந்து தாயகத்தில் வந்து நாங்கள் இப்படியான சோசியல் சர்வீஸ் சமூக சேவையை செய்கிறதுக்கு வந்து இவ்வளோ பேரை கேட்குறோம். ஆனால் ஒரு தரம் இதில் தங்களுக்கு என்ன பிரயோசனம் இருக்குன்னு முன்வரினம் இல்லையாம். ஆகவே இந்த அன்பை இந்த காணொலியை பார்க்குறாங்களுக்கு நான் ஒரு அன்பான கோரிக்கையை ஒரு வேண்டுதலை விடுக்கிறேன். நீங்கள் உங்களால் உதவி செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிற நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்களில் வந்து நீங்கள் பணப்பங்களிப்பு நிதி பங்களிப்பு செய்யாட்டியும் பரவாயில்லை, அந்த வேலை திட்டங்களை செய்கிறதுக்கு எங்களுக்கு ஆட்கள் போதாமல் இருக்குது. தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு அந்த வேலை திட்டம் சிறப்பாக நடைபெறதுக்கு அவர்களோட கரம் சேர்த்து நீங்களும் கை கொடுத்து உதவி செய்யுமாறு நான் எங்களோட குழுமத்தின் சார்பில் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றது வந்து இது முதலாவது எங்களோட யுத்தி காணொளி ஒளி இதை பகிர்றோம். இதில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் உடனடியாக உங்களுக்கு தெளிவுபடுத்த இயலாது, சொல்ல முடியாது. இயலுமானவரை மேக்சிமம் சொல்லி இருக்கிறேன். அதாவது வந்து எங்களோட நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் என்ற குழுமம் வந்து வாட்ஸ்அப் ஊடாக தொடங்கி புலனம் ஊடாக தொடங்கி நாங்கள் இவ்வளவு வேலை திட்டத்தையும் கடந்த ஒரு 3 மாதத்துக்குள்ள செய்து கொண்டிருக்கிறோம், செய்து காட்டியிருக்கிறோம். அதுக்குரிய ஆதாரங்கள் கணக்கறிக்கைகள் எல்லாம் தெளிவாக நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். ஏன் இப்போ நான் இந்த வலையொலி காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி சொன்னால், எங்களோட பரப்பளவை விஸ்தரிக்கிறதுக்காண்டி, அதாவது நாங்கள் குழுமத்தில் இருக்கிறார்கள் மாத்திரம்தான் இவ்வளவு நாளாக பார்த்த நீங்கள் இனி வெளியில் இருக்கிறார்களும் இந்த காணொலியை பார்த்து இவர்களுக்கு உதவி செய்யலாம், இவர்கள் நேர்மையாக செயல்படுறார்களான்னு உங்களுக்கு ஐயப்பாடு சந்தேகம் இருந்தால் எங்களோட நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் குழுமத்தில் இதுவரை காலமும் நாங்கள் செய்த வேலை திட்டங்களை மிகவும் ஆதாரத்தோட தெளிவாக வடிவாக விளக்கமாக போட்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு தயவு செய்து உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்கள்கிட்ட பெருந்தொகை பணத்தை எதிர்பார்க்கல, உங்களை வற்புறுத்த இல்லை. நாங்கள் நலிவுற்றோர்களுக்கு உதவி செய்கிறதால எங்களுக்கு என்ன பிரயோசனம் என்று கேட்டால் அதுக்கு எங்களுக்கு அவர்கள் அடைகிற பூரிப்பு தான் எங்களுக்கு சந்தோஷம். அதாவது எங்கள்கிட்ட இருக்கிற எங்களால் செய்யக்கூடிய ஒரு சிறு உதவியை அவர்களுக்கு செய்து அவர்கள் அதால் பலனடைகிறதுல எங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் தான் எங்களுக்கு கிடைக்கிற வருமானம். சரிதானே? அந்த வகையில் வந்து நீங்கள் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் குழுமம் என்ற பேரில் எங்களுக்கு ஒரு முகநூல் கணக்கொண்டு திறந்திருக்கிறோம். இப்போ இந்த யூடியூப் சேனல் வந்து திறந்திருக்கிறோம். இதை பார்க்குற நீங்கள் ஏனைய எங்களோட புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எல்லா உறவுகளுக்கும் வந்து நீங்கள் இதை பகிர்ந்து தெரியப்படுத்தி இப்படி ஒரு வேலை திட்டம் செய்யணும், அதை நேர்த்தியான முறையில் செய்யணும்ன்றதை தெரியப்படுத்தி எங்களோட குழுமம் வந்து நீங்கள் இணைஞ்சு இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய விருப்பம் இருந்து எங்களோட தொடர்பு கொள்வது என்றால் நீங்கள் இந்த வலையொலி அமைப்பு யுத்தி ஊடாக உங்களோட இதுகளை தெரிவிக்கலாம். அதே நேரம் வந்து எங்களோட நிலைவிட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் என்றதில்
தெரிவிக்கலாம். அல்லது நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் என் தொலைபேசி இலக்கம் வந்து வாட்ஸ்அப்புன்ற நம்பர் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். அந்த நம்பர் ஊடாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட உதவிகளை வந்து எங்களுக்கு வழங்கி இந்த குடும்பம் வந்து பெரும் நிதி பங்களிப்போட வந்து நல்ல முறையில் நிறைய நலிவுற்றோர்களுக்கு நல்ல பணியை செய்த வேணும் என்று சொல்லி நான் எங்களோட நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் குழுமத்தின் சார்பில் வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதே நேரம் வந்து சில நேரம் நீங்கள் கேட்கலாம், இவருக்கு இது செய்யறதுல என்ன தகுதி இருக்குன்னு. நான் குறிப்பாக வந்து தாயகத்தில் வந்து போர்க்கால சூழ்நிலையில் வந்து நான் வலிகாமம் கல்வி வளர்ச்சி கழகம் இரவு நேர படிப்பகத்தின் இணைப்பாளராக செயற்பட்டிருக்கிறேன். எனக்கு பாடசாலையில் மாணவர்கள் படுற கஷ்டங்கள், கல்வியில் இருக்கிற பிரச்சனைகள், ஒரு படிக்கக்கூடிய மாணவன், கல்வியில் சிறந்து விளங்குற மாணவன் தனக்கான ஒரு உந்துதல் ஊக்குவிதல் இல்லாமல் அந்த மாணவன் தன் கல்வியை இடநிறுத்துறதை போல் ஒரு துன்பம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அந்த நிலை உருவாகக்கூடாது என்றும் மற்றது ஒரு வாழ்வாதாரம் மாற்றுத்திறனாளிகள் என்ற வகையில் அவைகளுக்கு எங்களை விட்டால் வேறு ஒருதருமே இல்லை. அந்த வகையில் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியை வந்து அவருக்கு சுயமாறு தொழிலை செய்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் உங்களை தாழ்மையோட மனம் உங்களை கும்பிட்டு மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். இதில் எங்களுக்கு தனிப்பட்ட லாபம், சுய இதுகள், கௌரவங்கள், எங்களோட இதுகள் எதுவுமே இல்லை. நாங்கள் செய்கிற இந்த உதவி வந்து அந்த நலிவுற்றோர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு போய் சென்றடைஞ்சு அவர்கள் எங்களால் பிரயோசனம் அடைஞ்சால் அதுதான் நாங்கள் அடைகிற மிகப்பெரிய சந்தோஷம். நாங்கள் இந்த பொறுதற்கரிய மானிட பிறவி எடுத்தது வந்து இந்த மனித பிறப்புன்றது எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த மானிட பிறப்பு, அந்த பிறப்பில் நாங்கள் பிறந்ததுக்கான அர்த்தத்தை வந்து நாங்கள் தயவு செய்து எல்லோரும் ஒற்றுமையாக செய்து எங்களுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்கி இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் என்ற பணி வந்து சிறக்க உதவி புரிய வேணும் என்று எங்களோட நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் குழுமத்தின் சார்பில் நான் உங்களை மிகவும் தாழ்மையுடனும் பணிவுடனும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோ வந்து நாங்கள் விரைவில் வந்து உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதே நேரம் வந்து எங்களால் செய்யப்பட்ட வேலை திட்டங்கள் அதுகளெல்லாம் இந்த வலையொலி காணொளி மூலம் உங்களுக்கு நான் பதிவிடுறேன். நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். உங்கள் ராசலிங்கம் சசிகரன்.